கடலிற்கு மீன்பிடிக்க சென்ற திடீர் குப்பம் கீச்சாங்குப்பம் கிராம மீனவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 2 கொல்லப்பட்ட நிலையில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பதற்றத்தை அடுத்து அக்கரைப்பேட்டை மற்றும் கீச்சாங்குப்பம் கிராமங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், முழு விவரங்கள். ஷியாம், நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை திடீர்குப்பத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவருக்கு சொந்தமான பைபர் படகில் சகோதரர்களான ஆத்மநாபன், சிவனசெல்வம், காலசிநாதன் ஆகியோர் நேற்று இரவு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். 2 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போது கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த கோயிலா செல்விக்கு சொந்தமான விசைப்படகில் 10 பேர் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது இரவில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது வலை சேதமானதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 2 தரப்பு மீனவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறில் முடிந்துள்ளது. இதில் திடீர்குப்பத்தைச் சேர்ந்த சிவனசெல்வம் மற்றும் காலாட்சிநாதன் இருவரையும் ஆயுதங்களால் தாக்கியதில் இருவரும் நடுக்கடலிலே உயிரிழந்துள்ளனர். இதில் சிவனசெல்வன் உடல் கரைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் காலாட்சிநாதனின் உடல் கடலில் மாயமானது. அதனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் ஆத்மநாபன் கையில் முறிவு ஏற்பட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சேதமான பைபர் படகை கடலில் இருந்து கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டு 2 பேரை அழித்து கொலை செய்த கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த 8 மீனவர்களை வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடல் பகுதியில் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 தரப்பு மீனவர்கள் மோதிக்கொண்டதில் 2 மீனவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டதால் கீச்சாங்குப்பம் மற்றும் அக்கரைப்பேட்டை மீனவர்களிடையே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. இந்த நிலையில் மாவட்ட எஸ்பி ஹர்சிங் தலைமையிலான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் சிகிச்சைப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மநாபன் மற்றும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வெளிப்பாளையம் மற்றும் போலீசார் இந்த தாக்குதல் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 கிராம மீனவர்கள் தாக்கிக் கொண்டு 2 மீனவர்கள் இறந்த நிலையில் 2 மீனவர்களும் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.